ஸ்டூடெண்ட் 12th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 1ல் எக்ஸசைஸ் 1.3ல் 4th சம் பார்க்க போகிறோம். ஒரு ஒர்க்குக்கு மென்னும் உமனும் போகிறாங்க. ஓகே, போகும்போது நமக்கு என்ன வரும், மென்னும் உமனும் சேர்ந்து ஒரு ஒர்க்கை வந்து ஃபினிஷ் பண்ணுறாங்க. ஓகேவா, ஃபினிஷ் பண்ணும்போது இவ்வளோ டேஸ் ஆகுது. அதேமாதிரி ரெண்டுனா டேஸ் ஆகும்போது என்ன வரும், ஒவ்வொரு மென்னும் இண்டிவிஜுவலாக ஒர்க் பண்ணுறதுக்கு எத்தனை டேஸ் ஆகணும், ரெண்டு பேர் ஜாயின் பண்ணி செய்யறதுக்கு இவ்வளோ ஒர்க்கு வேலையே ஆகுது, டேஸில் ஆகுது. இப்போ தந்தனே எத்தனை பேர் நமக்கு என்ன வரும், இப்போ மென்னு எத்தனை நாளில் அந்த ஒர்க்கை முடிப்பாங்க, உமன்ஸ் எத்தனை நிலை முடிப்பாங்கன்னு கொஸ்டின் மார்க் நமக்கு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வரும் 4 men and 4 women. ஓகே, 4 menனும் 4 womenனும் சேர்ந்து எவ்வளோ டேஸில் நம்ம ஒர்க்கை முடிக்கிறாங்க, 3 daysல ஃபினிஷ் பண்ணுறாங்க அந்த ஒர்க்கை. இதுன்னு 4 menனும் 4 womenனும் ஜாயின் பண்ணி எவ்வளோ டேஸில் ஜாயின் பண்ணி 3 daysல அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அதே சேம் நெக்ஸ்ட்டும் முடிச்சுட்டு திரும்பி அதே நேரம் 4 2 உமனு நெக்ஸ்ட் நமக்கு 5 உமன் அவங்க ஜாயின் பண்ணி எத்தனை டேஸ் வேலை முடிக்கிறாங்க, 4 daysல முடிக்கிறாங்க. 4 ஃபைன் த டேக்கன் 1 men. ஒரு மென்னு வந்து எத்தனை டேஸ்ல என்ன நமக்கு அந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணாங்க, அந்த உமன் வந்து எத்தனை டேஸ்ல ஃபினிஷ் பண்ணாங்க ஒர்க்கு, தனித்தனியே எத்தனை நாளில் எடுத்துக்கோங்கன்னு கேட்குறாங்க கொஸ்டின். ஓகே, மென்னு எத்தனை நாள் எடுத்து அதை ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணாங்க, உமன்ஸ் எத்தனை நாள் எடுத்தாலும் ஃபினிஷ் பண்ணணும்னு கேட்குறாங்க. ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணி தான் இத்தனை 3 days ஆகுது. நமக்கு 2 menனும் 5 womenனும் சேர்ந்து நமக்கு எத்தனை 4 daysல ஒர்க்கை முடிக்கிறாங்க. ஆனால் தனித்தனியாக எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கொஸ்டின் மார்க். ஓகே, என்ன மெத்தடில், யூஸிங் மேட்ரிக்ஸ் இன்வெர்ஸ் மெத்தடில் சால்வ் பண்ண சொல்கிறாங்க. சரி, ஓகே. 1 men ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ஒர்க் எவ்வளோ நமக்கு எக்ஸ் டேஸ் நமக்கு தெரியாது. எத்தனை டேஸில் முடிப்பாங்க, ஒரு மென்னு எத்தனை டேஸில் ஒர்க்கு முடியும்னு தெரியாது. அது என்ன பண்ணுறோம், எக்ஸ் டேஸ்ன்னு எடுத்துக்கிறோம். உமன் அதே மாதிரினா 1 daysல முடிக்கிறது ஒர்க்கு வந்து ஒய் டேஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா, அவங்க முடிக்காது. ஏன்னா ஓகேவா, மென் மட்டும் 1 dayல ஒர்க்கை முடிக்கிறதுக்கு எவ்வளோ டேஸ்ங்க 1/x. ஏன்னா ரிவர்ஸில் எடுக்கணும் நமக்கு. ஓகே, அந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு 1/x. உமன் 1 daysல அந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், 1/yன்னு எடுத்துக்கணும். இது வந்து நம்ம தான் எக்ஸ் டேஸில் ஒர்க் பண்ணுறாங்க. இது நமக்கு அந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு 1/x எக்ஸில் 1 days ஆகுது. ஓகே, ஒய்யில் 1 days ஆகுது. ஓகே, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் வரல, இப்போ ஆன்சர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வரும் 4 men 4 women கம்ப்ளீட் த ஒர்க்கு. அந்த 2 பேர் சேர்ந்து எவ்வளோக்கு நாள் கம்ப்ளீட் பண்ணுறாங்க, 3 days ஆகுது. அப்போனா நமக்கு 4 menனா 4 women என்ன எடுத்துகிறோம், மென்னு 1/x ப்ளஸ் உமன் எடுத்துகிறோம் 1/y, 4 × y ஈக்குவல் எவ்வளோ டேஸ் ஆகுது, 3. அப்போ 1/3. ஓகே, தி ஈக்குவேஷன் ஃபார்ம் வச்சா 4 men 4 women ஈக்குவல் டு எத்தனை டேஸ் ஆகுது, 3. அப்போ 1/3ன்னு போட்டுக்குது. 3ன்னு போடுறது 1/3 ரிவர்ஸ்னா. இது நம்ம 1/x 1/னா 1 days ஒர்க்கு ஃபினிஷ் பண்ணுறது. அதேமாதிரி 1/3 இருந்தால் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஓகே, இங்கே இருக்க 3 வந்து இங்கே போனால் மல்டிப்ளை ஆகிடும். அப்போ ஈக்குவல்டுங்கன்னா 1 மட்டும் இருக்கும். இந்த 3 உள்ள மட்டும்னா 12x 12y = 1. ஓகே, நெக்ஸ்ட்டு 2 menனும் 5 womenனும் சேர்ந்து கம்ப்ளீட் த ஒர்க் எவ்வளோ நமக்கு 2/x 5y = 1/4. இந்த 4 இங்கே போனால் மல்டிப்ளை ஆகிடும். அப்படின்னா வரும் 4 × 2 8x 4 நமக்கு 20y = 1. இப்போ இந்த 2 ஈக்குவேஷன் சால்வ், ஈக்குவேஷன் 1 2 வந்து சால்வ் பண்ணணும். ஓகேவா, டேட்டா ஏன்னா 1/x 1/y வந்து சால்வ் பண்ணுறதா இருக்கும். அதுக்கு என்ன பண்ண நமக்கு, இதுக்கு ஒரு டம்மி வேல்யூ 1/xக்கு mன்னு எடுத்துகிறோம், 1/yக்கு nன்னு எடுத்து ஒரு 2 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டு சால்வ் பண்ண போகிறோம். அப்போ 2m என்ன வரும், அங்கே பேர் இதில் எடுத்து என்ன வரும் 12x என்ன வரும் 1/x m. அப்போ 12m 12n = 1. என்ன வரும் 8m 20 n = 1. இந்த 2 ஈக்குவேஷன் ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் கொடுக்கலாமா. இப்போ 12 12 8 20 இது எத்தனை என்ன xy போட்டக்கூடாது. நான் எதுக்கு மாற்றிட்டேன், mnக்கு மாற்றிட்டேன். அப்போ என்ன பண்ணணும், mn தான் போகணும், xy போட்டக்கூடாது. ஏன்னா 1/x mn டினோட் பண்ணிட்டோம், 1/y என்னன்னு நான் கன்சிடர் பண்ணிட்டேன். அப்போனா நமக்கு mn தான் யூஸ் பண்ணணும். மாற்றி xy போட்டால் அப்புறம் கொஞ்சம் ராங் ஆகிடும். ஈக்குவல்னா வரும் இந்த 1 1 வேல்யூ. இது ஃபுல்லாக கேபிட்டல் A, இது ஃபுல்லாக கேபிட்டல் X = B. அப்போ x = A inverse of B. ஓகே, A inverse of the B just to multiply. ஓகே, A inverse of B. ஓகே, A inverse of B. அப்போ நமக்கு A inverse தான் கண்டுபிடிக்கும். B வேல்யூ தெரியும், 1 1 தெரியும் நமக்கு. அப்போ A inverse 1/determinant adjoint A. ஓகே, A inverse 1/determinant A into adjoint ஃபார்ம் பண்ணுமா. அப்போ determinant A கண்டுபிடிக்கிற மாதிரி determinant A = 12 12 8 20. இது கிராஸ் பண்ணலாம் 240, இது 96.
240 96 145 நாட் ஈக்குவல் டு 0 ஏ இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது ஓகேவா. ஓகே நெக்ஸ்ட் என்ன ஃபார்ம் ஆகுது அட்ஜாயின்ட் ஏ கண்டுபிடிக்கணும். அட்ஜாயின்ட் என்ன பண்ணணும் இந்த டயகனல் இன்டர்சேஞ்ச் பண்ணணும் இங்கிறது சிம்பிளை மாற்றணும் ஓகேவா. அப்போ நான் 20 இங்கே போயிடுச்சு 12 இங்கே வந்துருச்சு இங்கிறது சிம்பிளை மாற்றிட்டா அட்ஜாயின்ட் ஏவை கண்டுபிடிக்கும். அப்போ ஈக்குவேஷன் எது சப்ஜெக்ட் பண்ணலாமா ஏ இன்வெர்ஸில் சப்ஜெக்ட் பண்ணணும் 1/144 டிட்டர்மின் ஏ வேல்யூ இது அட்ஜாயின்ட் ஏ வேல்யூ. நெக்ஸ்ட் நான் யூஸ் பண்ண ஈக்குவேஷன் 1 நமக்குண்ணா எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் ஃபுல் வேல்யூ இன்ட்டு பி வேல்யூ என்ன இருக்குது 1 1 ஓகே அந்த வேல்யூ ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணுறீங்க 20 - 12 இதை மல்டிப்ளை பண்ணால் -8 இது லெஸ் பண்ணால் 8 லெஸ் பண்ணால் 4 அப்போ 8/144 4/144 ஓகேவா. என்ன நம்ம எக்ஸுக்கு என்ன எடுத்தணும் எம் என்னன்னு எடுத்துக்கணும் ஓகேவா. ஓகே இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் நமக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூ எம்முக்கு ஈக்குவல் செகண்ட் வேல்யூ என்னுக்கு ஈக்குவல். அப்போ எம் ஈக்குவல் 8 இது n ஈக்குவல் டு எம்முக்கு என்ன கன்சிடர் பண்ணிட்டு நமக்கு 1/x என்னுக்கு 1/y இங்கே எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிப்போம் ஏன்னா எக்ஸ் வேல்யூ y வேல்யூ தான் ஃபைன் பண்ண போகிறோம் ஓகே. அப்போ நெக்ஸ்ட்னா நமக்கு அப்படி என்ன வரும் ரிவர்ஸில் மாற்றினா நமக்கு அப்போ நான் x/1 ஆகும் இது 144 8 ஆகும் இது 1